இந்த ப்ராபர்ட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்மளோட கண்டென்ட் ஆஃப் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம கண்டென்ட் ஆஃப் சிலபஸ். இதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அப் டூ 6த் மாடலும் 7த் மாடலும் ஈஸி தான். கொஞ்சம் தியரிட்டிக்கல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வைல்ட் லைஃப் அப்ளிகேஷன் கொஞ்சம் இருக்கும். இப்ப என்னன்னா, ப்ராபர்ட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களோட இதில ஃபர்ஸ்ட் மாடல் ரொம்ப பேசிக் ஸ்கூல் லெவலோட கொஸ்டின் தான் நம்மளுக்குள்ள இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் லெவலோட கான்செப்ட் தான். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் சென்டர் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் மெஷர் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஸ்கியூனஸ் கர்டோசிஸ். இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 ப்ராப்ளம், அதாவது 20 ஃபார்முலாஸ் வரும். மினிமம் 20 ஃபார்முலாஸ். அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 to 60 ஃபார்முலா வரும். மினிமம் 20 ஃபார்முலா. அதனோட எக்ஸ்டென்ஷன் தான் மேபி அடிஷ்னலாக வரும். ஸோ அதனோட கான்செப்ட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம 7:30 டைம் சொல்லியிருந்தீங்க. அந்த 7:30 டைமில் வந்துட்டோம் கார்லேஷன் பற்றி பார்ப்போம். இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன் செகண்ட் மாடலில் போடணும்? செகண்ட் மாடலில் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1D அண்ட் 2D ரெண்டுமே வருது. 1D ப்ராபபிலிட்டி அண்ட் 2 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ ரெண்டு கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு கொண்டு வரும்போது கொஞ்சம் கான்செப்ட் அதிகமாக இருக்கலாம். நம்மளுக்கு முடிக்க டைம் பத்தாது. அதனால் நம்ம எக்ஸாம் முன்னாடி அட்லீஸ்ட் 2 மாடலும் முடிச்சுக்கோங்க சொன்னால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எடுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். சரிங்களாம்மா? சார் ஃபஸ்ட் மாடலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் மாடலோட பேசிக் என்ன அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பெஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன அண்ட் டேட்டா அனலைஸ்னா என்ன. டேட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும். மேபி டிஸ்கிரீட் டேட்டா ஆர் ரேண்டமைஸ் டேட்டா. அதாவது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்னு என்ன தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டைப்பில் உங்களுக்கு டேட்டா இருக்கும். அதில் குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டா கான்செப்ட் இருக்கும். குரூப்டு டேட்டானா எப்படி இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி வித் வேல்யூஸ் இருக்கும். அன்குரூப்டு டேட்டானா ஃப்ரீக்வன்சி இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணி நம்ம போகிறது தான் அன்குரூப்டு டேட்டா. இதே கண்டினியூஸ் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வல் கான்செப்ட் இருக்கும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் உங்களுக்கு இன்டர்வல் கான்செப்ட் 0 to 10 அந்த கான்செப்ட் இருக்கும். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா டைப் தான் இருக்கும். அந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்காது. வித்தின் இன்டர்வல் ஃபார்மேட் இருக்காது. ஈச் பாயிண்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருப்போம். 2னா 7, 5னா 8 இந்த மாதிரி ஈச் வேல்யூஸ்க்கு வந்து செப்பரேட்டாக வேல்யூஸ் கொடுத்துருப்போம். இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதை வந்து டேட்டா அனலைஸ்ங்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் சென்டர் ஆஃப் டென்சிட்டி. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ கான்செப்ட்டுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது? 6 கான்செப்ட் இருக்குது. ஸோ 6 கான்செப்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வேணும்னா மீன், மீடியன், மோட். இது 3 கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லைட், டெசிலைஸ் அண்ட் பர்சன்டேஜ். இது 6 கான்செப்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சென்டர் ஆஃப் டென்சிட்டியில் இருக்குது. அது மெஷர் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட். இந்த 4 கான்செப்ட் ரிலேட்டிவ் டு மெஷர் வந்து இந்த பார்ட் 4 + 4 8 கான்செப்ட் வரும். பட் இந்த 6 கான்செப்ட் இருக்கிற ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ஐடியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஐடியா வருது. ஏன்னா இங்கே சொன்னது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் வேல்யூஸ் வரலாம். ஆர் சம் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து கிளாஸ் இன்டர்வல் இல்லாமல் சம் ஃப்ரீக்வன்சி வரலாம். கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 3 ஃபார்முலா வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸ் பார் நோட் பண்ணுவாங்க. சம்மேஷன் xi by nங்கிற ஒரு ஃபார்முலா. இது அனதர் ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சி வந்து சம்மேஷன் xi fxi டிவைட் பை சம்மேஷன் f. இது அனதர் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டாவாக இருந்தால் ஈஸியாக ப்ராப்ளம் இஸ் ஓவர். அதாவது சிங்கிள் டேட்டானா சிங்கிள் டிஜிட் 10 அட்லீஸ்ட் 2 digit 20 இந்த மாதிரி ஈஸியான டிஜிட்ஸ் வந்தால் ஓகே. சப்போஸ் 3 digit வேல்யூ இந்த மாதிரி வரும்போது இந்த ஃபார்முலாவே உல்டா பண்ணி மாறும். அப்போ இந்த ஃபார்முலா என்ன வருதுன்னா a ப்ளஸ் அசியூம்டு மீன் ப்ளஸ் சம்மேஷன் fdi டிவைட் பை சம்மேஷன் f இந்த மாதிரி மாறும். இந்த diங்கிறது யாருன்னா di ஈக்குவல் டு xi மைனஸ் a அசியூம்டு மீன் கான்செப்ட் வச்சு போடுவாங்க. இந்த அசியூம்டு மீனுங்கிறது இங்கே ஏன்னு நோட் பண்ணுவோம். அது நம்ம இப்போ கிவன் ப்ராப்ளத்திலே நமக்கு இருக்கும். அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி போடுவோம். இது யாரு? மீனுக்கு. இதே மாதிரி மீடியத்துக்கு 3 ஃபார்முலா வரும். மீடியத்துக்கு என்னன்னா சப்போஸ் ஒரு நார்மல் டேட்டா கொடுத்தாங்கன்னா n வந்து ஆடா ஈவனா, அதுக்கு என்ன ஃபார்முலா என்னன்னு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்து வித் கிளாஸ் இன்டர்வல் வந்தோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அப்போ மீடியத்தோட ஃபார்முலானா கிளாஸ் இன்டர்வலோட வந்ததுன்னா l ப்ளஸ் n/2 மைனஸ் cf டிவைட் பை f இன்ட்டு h. இதுதான் வந்து மீடியத்தோட நார்மல் ஃபார்முலா. ஸோ மோடுக்கு அதே ஐடியா. சிங்கிள் டேட்டா இருந்தால் எது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகுதோ, எந்த வேல்யூ வந்து நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகுதோ அதுதான் வந்து மோடாக இருக்கும். இதே ஃப்ரீக்வன்சியோட வந்ததுன்னா அந்த மோடோட கிளாஸ் டைப் பண்ணிட்டு அதுக்கு என்ன ஃபார்முலா வருது? l ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைட் பை
2f1 minus f0 minus f2 into h. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபார்முலா. இப்போ இந்த குவார்டரைட்ஸ் அண்ட் டெசிலைஸ் அண்ட் பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து இந்த மீடியத்தோட கான்செப்ட். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணால் அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, இது எண்ட் பாயிண்ட் பி, இது மீடியன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எம்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மீடியன். இதுதான் வந்து மீடியன். இந்த மீடியத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவா கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கான்செப்ட் படி தான் குவார்டரைட்ஸ் அண்ட் டெசிலைஸ் அண்ட் பெர்சன்டேஜ். ஸோ குவார்டரைஸ்னா என்ன பண்ணுறாங்கன்னா டிவைட் பை 4 போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த மீடியங்கிறது என்ன நோட் பண்ணுறாங்கன்னா இது வந்து Q2 நோட் பண்ணுறாங்க. இது வந்து காலை டிவைட் பண்ணால் 1/4 டிவைட் பண்ண கியூப், அதாவது 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், n/4 வரும். I = 1 போட்டிங்கன்னா n/4 வரும். அப்போ அந்த டைம் வந்து என்ன கிடைக்கும், Q1 ஆகும். அது I = 2 போட்டால் மீடியன் கிடச்சிடும். I = இந்த ஃபார்முலாக்கு 3 போட்டிங்கன்னா 3/4 குவார்டருக்கு அப்புறம் 3/4 குவார்டர் 3Q3 வரும். சரிங்களா. ஸோ இதை வந்து 3n/4 வரும். இது வந்து Q3. இது வந்து இங்கே நடுவுக்கு அப்புறம் வர்றது வந்து இது Q3. அப்போ மீடியம் கண்டுபிடிக்க ஈஸியான ஃபார்முலா. மீடியத்துக்கு அனதர் ஃபார்முலா Q1 + Q3 / 2 போடணும். அது நமக்கு என்ன தான் கிடைக்கும், மீடியம் தான் கிடைக்கும். இதுதான் வந்து குவார்டரைடோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது வந்து 4ஆக டிவைட் பண்ணால் குவார்டரைட், இதை வந்து 10ஆக டிவைட் பண்ணால் 10 எப்படி, இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ ஏ, இங்கே எண்டு வேல்யூ பி, அதாவது இது D0 வேல்யூ, இது வந்து T10 வேல்யூ. அப்போ பிட்வீன் வேல்யூ யாரு, D1, D2, D3 அப்படியே 2 ஆகிட்டு இருக்கும். சரிங்களா. அப்போ D1ஓட ஃபார்முலா என்ன, n/10. T2ஓட ஃபார்முலா என்ன, இங்கே 2 போட்டோன்னா 5 ஆயிரும். அப்போ n/5. அடுத்து போட்டால் 3 போட்டால் 3/10. 4 போட்டால் 2/5. அதே மாதிரி 2 ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த நோட்டேஷன் இங்கே நோட் பண்ணி இது 10ஆக டிவைட் ஆகிற கான்செப்ட் ஒரு பார்ட்டில் இருக்கும். அடுத்து பர்சன்டேஜ்னா 100ஆக டிவைட் ஆகும். இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கும், இது வந்து P0ஓட வேல்யூ, இது வந்து P100ஓட வேல்யூ. அப்போ பிட்வீன் வேல்யூ P1, P2 ... P99 இவ்வளவு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ I வேரியஸ் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், n/100. அப்போ P1ஓட வேல்யூ என்ன, n/100ன்னு வரும். சரிங்களா. சரி, இப்போ P1ஓட வேல்யூக்கு ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எப்படி நம்ம மீடியத்தோட ஃபார்முலா இதுவாக இருக்குதோ, மீடியத்தோட ஃபார்முலா நம்ம இதுவாக டிவைன் பண்ணுறோமோ, அதே மாதிரி Q1ஓட ஃபார்முலா கிளாஸ் இன்டர்வல் வந்து என்ன கிடைக்குன்னா L + n/4 minus EF divided by F into H. இதை Q1ஓட ஃபார்முலா. அதே Q3ஓட ஃபார்முலா வரும், Q3 வந்து 3/4 வரும். அப்போ L + 3n/4 minus CM divided by n வரும். இதே மாதிரி தான் D1லேருந்து T10 வரைக்கும், இதே மாதிரி தான் B1லேருந்து P99 P100 வரைக்கும் அதே ஃபார்முலா தான். சரிங்களா. இது கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தோன்னா, இது மெயின் இம்பார்ட்டன்ட் மீடியம் கண்டுபிடிக்க சிங்கிள் டேட்டா கொடுத்தோம். சப்போஸ் 10, 5, 20, 18 இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் மீடியன், குவார்டரைட், டெசிலைஸ் அண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருந்தோன்னா, சிங்கிள் டேட்டாவாக கொடுத்துருந்தோன்னா, ஃப்ரீக்வன்சி இல்லாமல் கொடுத்துருந்தோன்னா, அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு இருந்தால் ஃபார்முலா கிவன் த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். சரியா. இப்போ மீடியம் கிளாஸ் கேட்குறான், மீடியம் வேல்யூ கேட்குறான்னா நான் சொல்லிக்கிறேன், n ஆர்டர் இருந்த ஒரு ஃபார்முலா, n ஆர்டர் இருந்து என்ன பண்ணணும்னா n+1 / 2th ஐட்டம், அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் எழுதின பின்னாடி நம்ம n/2, அதாவது n ஆர்டர் ஈவனாக கண்டுபிடிச்சு, ஆடுனா சப்போஸ் 9 வருதுன்னா 9 + 1 9 டேட்டா வேல்யூஸ் கிவன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 9 டேட்டா வேல்யூஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிட்டு 9 + 1 10/2னா 5th ஐட்டம். அப்போ அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு 5th ஐட்டத்தை நம்ம எழுதுனா அதுதான் வந்து மீடியன். இதே ஈவனாக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஈவனாக இருந்தால் n வந்து ஈவனாக இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது மீடியத்துக்கு. மீடியத்தோட ஃபார்முலா என்னென்னா n/2th ஐட்டம் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th ஐட்டம் டிவைடட் பை 2. இதுதான் வந்து மீடியத்தோட ஈவனாக இருந்த ஃபார்முலா. n = ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஸோ இது எல்லா ஃபார்மும் நம்ம ஆல்ரெடி ஸ்டடீஸ் பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு உண்டான ஐடியா. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இவ்வளோ ஃபார்முலா வருது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் டிப்ரெஷன். அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலா வருது, ரேஞ்சுன்னு என்ன, L - S. அடுத்து குவார்டரைல் டிவியேஷன் என்ன ஃபார்முலானா Q1 - Q3 divided by 2. Q1 - Q2 Q3 divided by 2. ஸோ அடுத்து யார், மீன் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. எபோட் மீனுக்கு ஒன்று ஃபார்முலா இருக்குது, எபோட் மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எபோட் மீன்னா என்ன ஃபார்முலானா சம்மேஷன் x - xi மாடலஸோட வேல்யூ டிவைடட் பை n
xi மைனஸ் எக்ஸ் பார் இதுதான் மீன் எபவுட் மீனோட ஃபார்முலா. இதே மீடியன் வந்துன்னா சம்மேஷன் மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் மீடியன் வேல்யூ டிவைட் பை n போட்டால் அதே மீடியத்தோட வேல்யூ மீன் டிவியேஷன் எபவுட் மீடியத்தோட வேல்யூ. இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது. அது ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நார்மல் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வேரியன்ஸாக தான் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுக்கு ரூட் போட போகிறோம். இது நிறைய டைம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துக்கிறோம். ஸோ அதனோட ஃபார்முலா தான் இது. ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷனுக்கு வந்து மீனுன்னா டிவைட் பை எக்ஸ் பார் வரும், மீடியம் வேணும்னா டிவைட் பை மீடியன் வரும். அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவியேஷன் என்ன வரும்? Q1 மைனஸ் Q3 டிவைட் பை Q1 ப்ளஸ் Q3. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன வரும்? L மைனஸ் எஸ் டிவைட் பை L ப்ளஸ் எஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து என்ன வரையும்? சிக்மா பை எக்ஸ் பார் டிவைட் பை 100. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ எவ்வளோ ஃபார்முலா இது? 4 + 4 8 கிட்டத்தட்ட இங்கே ஒரு 20 ஃபார்முலா போகுது. 20-25 ஃபார்முலா பார்க்க வந்துச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் கான்செப்ட். லாஸ்ட் கான்செப்டில் 3 ஐடியா இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸு, ஸ்கியூனஸ்ஸு, கர்டோசிஸ். ஸோ மொமெண்ட்ஸ் 2 டைப் இருக்குது. எபவுட் ஆரிஜினா என்ன ஃபார்முலா, எபவுட் மீன்னா என்ன ஃபார்முலா. எபவுட் மீன்னா இது வந்து மியூஆருங்கிறது எபவுட் மீன்னா இங்கே மீன் வேல்யூ போட்டுட்டு இங்கே சம்மேஷன் என்னன்னு வரும். ஓகே, சம்மேஷன் எஃப்ஐன்னு வரும். அதான் வந்து என்னன்னு நோட் பண்ணுறோம். அது எபவுட் ஆரிஜினா மேபி அசிம்லி மீன் டைப்பாக இருக்கும், ஆர் ஏ ஈக்குவல் டு 0 டைப்பாக இருக்கும். இது 2 டைப்புக்குமே சேர்த்து ஒரே ஃபார்முலா இதுதான். ஏ ஈக்குவல் டு 0 போட்டுனா 0 ஆயிரும். அப்போ நார்மல் ஃபார்முலா என்ன? சம்மேஷன் எஃப்ஐ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ ஓகே டிவைட் பை என். இங்கே எக்ஸ்ஐக்கு பதிலாக என்ன வரும்? ஏ வரும். ஏ வந்து அசிம்லி மீன். இந்த அசிம்லி மீன் 0 போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? சம்மேஷன் எக்ஸ் பார் ஹோல் பார் வரும். ஓகே, எக்ஸ் பார்னு வரும். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரியும் எபவுட் மீனுக்கு. ஸோ இது அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா காரல் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட். யாருக்கு? ஸ்கியூனஸில் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவ் கார்லேஷன் அண்ட் ஸ்கியூனஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்கியூனஸ் அண்ட் மிடில் ஸ்கியூனஸ் 3 டைப்பாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஃபார்முலாவில் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கியூனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து காரல் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட் வச்சு ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை பப்ளிக் கோஎஃபிஷியன்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, ஆர் மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது 3க்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. மீன் மைனஸ் மோடு டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டால் காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட். அதே பவுலிஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதாவது குவார்டர்ஸ் கான்செப்ட் Q3 + Q1 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மீடியன் டிவைட் பை Q3 மைனஸ் Q1. மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் கான்செப்டில் ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து β1 நீட் பண்ணால் ஸ்கியூனஸ், அதே β2 யூஸ் பண்ணிங்கன்னா கர்டோஸ். இப்போ இதனோட ஃபார்முலா என்ன கிடைக்குது? μ3² ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி மியூஆருக்கு ஃபார்முலா கொடுத்தாச்சு. மியூஆரோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் எஃப்ஐ ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் ஆர் டிவைட் பை சம்மேஷன் எஃப்ஐ. இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் பாருங்க μ3 சொல்லிட்டான். μ3ன்னு என்ன பண்ணணும்? இங்கே 3 போடுவீங்க, இங்கே என்ன ஆகும்? இங்கே 3 ஆகும். அடுத்து யாரு? μ2 சொல்லிட்டீங்க. μ2ன்னு என்ன ஆகும்? இங்கே 2 பண்ணணும், இங்கே என்ன பண்ணணும்? 2 பண்ணணும். சரிங்களா? இவ்வளோதான். அப்போ ஹோல் ஸ்கொயர் கேட்குறானோ ஹோல் கியூப் கேட்குறானோ அதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கொயர்னஸ் பேஸ்ட் ஆகுதுன்னா மொமெண்ட்ஸோட கான்செப்ட். இதே கர்டோசிஸோட பேஸ் பண்ண மொமெண்ட்ஸோட ஃபார்முலா மொமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுது. இது வேணால் 3 மெத்தட் இருக்குது, காரல் பியர்சன், பவுலிஸ் அண்ட் மொமெண்ட்ஸு. பட் கர்டோசிஸ் பேஸ் பண்ணது மொமெண்ட்ஸ் ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது. μ4 டிவைட் பை μ2². μ4ஓட ஃபார்முலா என்ன? μ4 ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்ஐ இன்ட்டு xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் பவர் 4 டிவைட் பை சம்மேஷன் xi. இதுதான் வந்து μ4ஓட ஃபார்முலா. இதே μ2ஓட ஃபார்முலா என்ன? μ2 ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்ஐ xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை சம்மேஷன் எஃப்ஐ. இதான் μ2ஓட ஃபார்முலா. μ3 ஃபார்முலா இங்கே சொல்லிட்டு இதை ரன் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம μ3 கிடைச்சிடும். சரியாம்மா? இது எல்லா ஃபார்முலாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இது இருக்குது. இந்த கர்டோசிஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டைப் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் மாடலோட இருக்குது. ஒரே பேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் மாடலோட கண்டென்ட் கொடுத்துட்டேன். இதை பேஸ் பண்ணி ஒரே கொஸ்டின் இத்தனை ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரே ப்ராப்ளத்தை எடுத்து இத்தனை ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட முடியும். அதுதான் 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கிட்ட இருக்குது. இது எலாபரேட் பண்ணி ஆல்ரெடி ஃபார்முலா சென்ட் பண்ணிட்டேன். இது இப்போ நடத்துறது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோ. சரியாம்மா? சசுதா, ஃபர்ஸ்ட் மாடலும் இவ்வளோ தாங்கண்ணே. நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் எடுத்து வரையும்
ஃபுல் மார்க் எடுத்துருங்க. எதுனா நம்ம ஈஸியா நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடல் இருந்து 6th மாடல் வரைக்குமே நம்ம ஈஸி தான். அது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற டாபிக் அந்த அப் டூ 6th மாடல்லேருந்து மேபி எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து எந்த டைப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத பார்த்தீங்கன்னா, மாடலோ 4த்துல என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அவனே மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிருவான். சப்போஸ் மென்ஷன் பண்ணினா அந்த என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் நம்ம டைரக்ட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மத்த டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அத நம்ம கண்டுபிடிச்சு போடணும். அதே மாரி மாடுலோ 5ம், மாடுலோ 6ம் செப்பரேட் பண்ணி குடுத்துட்டாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். செப்பரேட் பண்ணி குடுத்தனால பிளஸ் பாயிண்ட். நம்ம என்னது n வந்து கிரேட்டர் தென் 30னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு. அதே வந்து n வந்து லெஸ் தென் 30னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாரி இங்க பாருங்க அனோவா. அனோவா கான்செப்ட் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஈஸி. 3 டைப் தான். 1 வே, 2 வே, 3 வே. இது 3 டைப் நம்ம ஆல்ரெடி நடத்தியாச்சு. அத மட்டும் பார்த்தா போதும். நம்மளுக்கு டிஃபிகல்ட் அப் டு 50 60 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் கொஞ்சம் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டா இருந்தா மத்தபடி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியா போட்டுறலாங்க. சரிங்களா? ஆனா நம்ம ஈஸியான யூனிட் எதுன்னு நினைக்கிறீங்க? மாடலோ எதுன்னு நினைக்கிறீங்க? அது டக்கு டக்குன்னு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியா மார்க் எடுத்துருங்க. எவ்வளோ 80 பக்கமா ஈஸியா எடுக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுத்துடலாம். சரியாம்மா? ஓகே சார். சரி டேகன். சரி இப்போ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின். இது எல்லாத்தையும் ஒரே ப்ராப்ளத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரே ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது 1 by 1 எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ போட முடியும். கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் இதில் போடலாம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 30 கொஸ்டின் கூட போடலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி P1லேருந்து P99 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்ல, அதே மாதிரி T1லேருந்து D99 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்ல, D9 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்ல, அதே மாதிரி Q1லேருந்து Q3 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்ல, ஜென்ரலாக ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அப்படி கடனை இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கூட சால்வ் பண்ணலாம். ஜென்ரல் ஃபார்முலா என்னவோ நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம ஈஸியாக போட்டு அதுவே போதும் நமக்கு. சரிங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம போட்டலாம். அப் டு எது வரைக்கும் சொன்னீங்க? 430 425 சஸ்வதா எவ்வளோ நேரம் வேணும்? 420 வரைக்கும் வேணுமாடா? 425 420 ஓகே. அப்போ எவ்வளோ முடியுமோ இது ஒரே ப்ராப்ளம் எடுத்து இந்த யூனிட்டியை நம்ம முடிச்சலாம். அவ்வளோதான். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் இன்டர்வல் டைப் வச்சு போடுறேன். இதே கிளாஸ் இன்டர்வல் இல்லாமல் நம்ம வச்சு போட முடியும். அதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் நான் சென்ட் பண்ணிட்டேன். இன்னொரு கூட நான் சென்ட் மட்டும் தான் பண்ணிடுறேன். சரி டக்குன்னு. சரி டக்குன்னு. இப்போ கிளாஸ் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் என்ன கேட்குறாங்க? மீன், மீடியன், மோடு. அடுத்து Q1 Q3 இதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஜஸ்ட் சாம்பிளுக்கு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்ப்போம். கிளாஸ் இன்டர்வலுக்கு நம்ம என்ன பண்ணோம், மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து எக்ஸ்ஐன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேட்டா வேல்யூ நம்ம சிம்பிளாக தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். 10 to 20, 20 to 30, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. ஸோ எக்ஸ்ஐ வந்து மிடில் வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்பர் லிமிட் மைனஸ் ப்ளஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. அப்போ 30 டிவைட் பை 2 15. அப்போ இப்போ 10 ஆட் பண்ண சொல்ல ஒரு ஐடியா இருக்கும். 10 ஆட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் இன்டர்வல். அதனால் ஈஸியாக 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இது பெருசாக நீங்கள் திரும்ப கால்குலேஷன் போடணும் அவசியம் கிடையாது. அடுத்து எஃப்ஐ வேல்யூ 1, 3, 11, 21, 43, 32, 9. சரி இது கால்குலேட்டர் வந்து டக்கு டக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு. எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ 1 இன்ட்டு 15 15, 3 இன்ட்டு 25 75. ஸோ இது எவ்வளோ கிடைக்குண்ணா? இது 350, 385 வந்து செக் பண்ணுறாங்கண்ணா. சஸ்வதா அப்படி மல்டிபிகேஷன் போட்டலாமா டக்கு டக்குன்னு? கால்குலேட்டர் வந்து டக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது தான். $45 into 21 $45 into 21 by symbol over gra 945 அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம் 4 by 65 2365
2365. அது 65 into 9. 65 into 9. 32க்கு யார் வரா? இது 55, இது 75. ஓகே, நான் மாத்திட்டேன். இதுக்கு இது 65க்கு வந்து இது 75க்கு தான் 9. 75க்கு தான் 9. ஓகேங்களா? 75க்கு தான் 9. 65 என்னமா 2080. அடுத்து வந்து 75 into 9 675. இது எல்லாத்தையும் ஆட் பண்றது. இது வேணும், இதனோட சம்மேஷன் வேணும். ஏன்னா சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி வேணும். அப்போ இதனோட சம்மேஷன் வேணும். One 127. 120. ஓகே டேக்கண்ணு. Five, 6 by 3. இன்னொரு சொல்லுவோம், வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி. 5, 6 by 6537. ஓகேங்களா? ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்குதா? 5 வராதா? 6/37 கரெக்டாமா? ஓகே கண்ணு. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் f/xi டிவைடட் பை சம்மேஷன் fi. அப்போ என்ன கிடைக்கும்? 6/37 டிவைடட் பை 120. சொல்கிறேன் எவ்வளோ வரும்? 54.475. அவ்வளோதான் கண்ணு. இது மீன் கண்டுபிடிச்சாச்சு. இதே மீடியத்துக்கு போட போகிறோம். மீடியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மீடியத்தோட ஃபார்முலா தெரியும். CF கண்டுபிடிப்பீங்க. CF கண்டுபிடிச்சா போதும், மீடியம் முடிஞ்சது. CF சொல்கிற கண்ணு. CF என்ன? இது 1ன்னா 1ஆக தான் இருக்கும். அடுத்து எனக்கும் 1 + 3 வந்து எவ்வளவு? 4. அடுத்தது 4 + 11 கரெக்டுங்களா? 4 + 11 எவ்வளவு? 15. 15. அடுத்தது 20, 36. 36 + 43. 36னா 79. 79 43 போட்டா 79, 81, 111, 111, 120. கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கிட்டாங்கன்னு. இது வந்து CF. அப்போ மீடியம் கிளாஸ்னால் என்ன பண்ணுவீங்க? மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கிளாஸ் மார்க். மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் N/2. கேபிட்டல் N/2 தான் வந்து மீடியம் கிளாஸோட ஃபார்முலா. அப்போ 120 / 2 = 60. அப்போ நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு வேல்யூ ஆர் நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா 36, 79 வருது. அப்போ இதுதான் நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேணும் வேல்யூ. இதுக்கு கரஸ்பாண்டிங்கோட வேல்யூ யார் இருப்பா? இந்த வேல்யூ வருவானா? இதை மட்டும் செக் பண்ணிங்க. இந்த வேல்யூ தான் வருவானா செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? 1, 2. அதே மாதிரி 1, 2. ஓகே, இந்த வேல்யூ தான் நமக்கு வராங்க. 55. இதனோட கிளாஸ் இன்டர்வல் வேணும். 1, 2, 3 50. இது வராங்க. ஒரே நிமிஷம் ஆர்டர் எழுதுனா கிளியர் ஆகும். இது எத்தனாவது? 1, 2, 3, 4, 5. அப்போ என்னாச்சு? 1, 2, 3, 4, 5. இது கரெக்டு. 1, 2, 3, 4, 5. 45 வருதா? 1, 2, 3, 4. இப்போ இங்கே 65, இங்கே 75 இருக்குதா? அப்போ 55 தான் கரெக்ட் ஆன்சர். 55 லோயர் லிமிட் வந்து 50 கரெக்டுங்களா? லோயர் லிமிட் வந்து 50. அப்போ எல் வேல்யூ என்ன கிடைக்குது? 50 வருது. கச் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 10 வருது. இதுக்கு சிஎஃப்க்கு மேலே இருக்கிற வேல்யூ. சிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 வருது. கரஸ்பாண்டிங் எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 43 வருது. கரஸ்பாண்டிங் எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 43 வருது. அப்போ மீடியத்தோட ஃபார்முலா என்ன? மீடியம் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எல் வந்து 50. 50 ப்ளஸ் N/2. N/2 தான் 16 தெரியும். மைனஸ் சிஎஃப் வந்து 36 டிவைட் பை எஃப் 43 இன்ட்டு எவ்வளவு? 10 இன்ட்டு 10. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்கண்ணே. இந்த கால்குலேஷன் சிம்பிளிஃபை நீ போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகுது? மீடியம் கிடச்சிரும். சொல்கிறேங்கண்ணே. இது சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். +50 60 - 36. அப்போ 50 + 36 எது போச்சுன்னா 24. 43 இன்ட்டு 10. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியம் வந்துடும். 55.58.
எவ்வளோ வருமா 65 58 சரிங்களா 55.58 சரி இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்து மோடு கேட்குறாங்க அப்போ மோடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரிலேஷன் பிட்வீன் மீன் அண்ட் மோடுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது என்ன லோயர் கிளாஸ் படிச்சவங்க ஒன் மோட் ஓகே ஒன் மோட் ப்ளஸ் 2 மீன் ஈக்குவல் டு 3 மீடியன் இதுதான் ஃபார்முலா ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இதுதான் ஃபார்முலா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் மோடு வேணும் மோடு கால்குலேஷன் டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம் இல்லை இதில் போட்டு போடலாம் அப்போ 2 இன்ட்டு மீன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க மீனோட வேல்யூ எவ்வளவு 54.48ன்னு வச்சுக்கிறேன் 3 டிஜிட் பதிலாக 2 டிஜிட் வச்சுக்கிறேன் 54.48 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் 3 இன்ட்டு மீடியன்னா 55.58 இதுதான் வேல்யூ அப்போ சொல்கிறேன் கண்ணு மோடு ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லுங்கள் மோடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு 55.58 மைனஸ் 2 இன்ட்டு 54.48 ஆகணும் இன்ட்டு இது இதை சிம்பிளிஃபை பண்ண இது மோட் ஆயிடும் இது ஈஸி ஷார்ட்கட் ஃபார்முலா ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோடோட ஃபார்முலா போட்டு என்ன வரும் டக்குன்னு 54.78 அவ்வளோதான் கண்ணு இப்போ 3 போட்டாச்சு அப்போ மோடுன்னு என்ன தெரிஞ்சிட்டிங்க 54.78 ஸோ முடியுதாமா எதாவது டவுட் இருக்குங்களா மீன் மீடியன் மோடு போட்டாச்சு ஸோ இதுக்கே வந்து பர்சன்டேஜ் கேட்குறான் குவார்டர் ரேட் கேட்குறான் அண்டு டெசினேட் கேட்குறான் ஸோ ஆல்சோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இந்த ப்ராப்ளத்துக்கு திரும்ப சேம் ப்ராப்ளம் தான் சப்போஸ் இதுலேயே வந்து D3ன்னா என்ன Q1ன்னா என்ன Q3ன்னா என்ன P15ன்னா என்ன இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு Q1ஓட ஃபார்முலா கிளாஸஸ் கண்டுபிடிக்கணும் கிளாஸஸ் எப்படி கண்டுபிடிங்க n/4ன்னு கண்டுபிடிக்கணும் என்னோட வேல்யூ ஆல்ரெடி 120ன்ட்டிங்க அப்போ 120 டிவைட் பை 4 எவ்வளோ கிடைக்கும் 30 கிடைக்கும் கரெக்டுங்களா ஆமாம் 30 தான் கிடைக்கும் அப்போ திரும்ப சேம் ஐடியா கம்யூனிட்டி ஃப்ரீக்வன்சி போட போகிறீங்க 10 to 20 20 to 30 30 to 40 40 to 50 50 to 60 60 to 70 70 to 80 ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 இது வந்து கிளாஸ் இன்டர்வல் இது வந்து ஃப்ரீக்வன்சி இது வந்து கம்யூலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 1 3 11 21 43 32 9 CF என்ன கிடைக்கும் 1 4 15 36 79 111 120 இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது Q1ஓட கிளாஸ் இது யாரோட கிளாஸ் Q1ஓட கிளாஸ் Q1ஓட கிளாஸ் 30னா யார் எடுப்பீங்க 15 36 இருக்குது அப்போ இந்த கிளாஸ் எடுப்பீங்க எத்தனாவது வேல்யூ 1 2 3 4 அப்போ 1 2 3 4 அப்போ இந்த வேல்யூ தான் நம்மளோட வேல்யூ இதுதான் வந்து Q1ஓட கிளாஸ் இது யாரோட கிளாஸ் Q1ஓட கிளாஸ் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன சொல்லிக்கிறீங்க இங்கே வரவன் பேர் CF இங்கே வரவன் பேர் F இதுக்கு பேர் L அப்போ என்ன ஆகும் Q1 ஈக்குவல் டு L வேல்யூ 40 ப்ளஸ் n/4 ஃபார்முலா என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்க L ப்ளஸ் Q1ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L ப்ளஸ் n/4 மைனஸ் CF டிவைடட் பை F இன்ட்டு H அப்போ இது எல்லாத்துக்குமே எல்லா டைமுமே மாறும் அப்போ இங்கே n/4ன்னு எவ்வளோ கிடைச்சது 30 கிடைச்சது 30 மைனஸ் இதனோட CF பார்த்தீங்கன்னா 15 இதனோட CF பார்த்தீங்கன்னா 15 டிவைட் பை F இதனோட F பார்த்தீங்கன்னா 21 H மட்டும் சேஞ்ச் ஆகுது H வந்து 10 அப்போ இது சிம்பிளி பண்ண என்ன வரும் போட்டு கட்டுறாங்கன்னு இதை சிம்பிளி பண்ணோம் சஸ்வதா இதை சிம்பிளி பண்ணி சொல்கிறாங்கண்ணா $47.14ங்களா
47.14 சரியாம்மா? ஓகே. இப்போ Q3 கண்டுபிடிக்கணும். Q3யோட கிளாஸ் என்ன? 3n/4. அப்போ என்னாச்சு? 3 × 120 / 4. அப்போ என்னாச்சு? இது கட் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கு 13 தெரியும். இது 30. அப்போ 90. 90 எங்கே இருக்குண்டா கண்ணு? 90 பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 90யோட கிளாஸ். அப்போ இதுதான் வரும் நம்மளுக்கு. Q3யோட கான்செப்ட் படி இதுதான் நம்மளோட வேல்யூ. அப்போ என்னாச்சு? Q3 = L. L வந்து 60 ப்ளஸ் 3n/4 வந்து 90 மைனஸ் CF வந்து 79. அதுக்கு கரஸ்பாண்டிங் F வந்து 32 இன்ட்டு H வந்து 10. சொல்கிறேங்க. Q3யோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க டக்குன்னு. $74 or $79? 79 இங்கே இருக்குது இந்த வேல்யூ இதுதான் வந்து CF. Q3யோட 65.44 கரெக்டாமா? 63.43. ஓகே, இதுதான் Q3. சரி, Q1 கண்டுபிடிச்சாச்சு, Q3 கண்டுபிடிச்சாச்சு. T3க்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவலாக Dனா I/10. அப்போ ஐயோட வேல்யூ எவ்வளவு? 3. ஆக்சுவலாக இது T. இது வந்து ஐயோட வேல்யூ 3. அப்போ 3/10. அப்போ என்னாச்சு? 3n. n வேல்யூ எவ்வளவு? 120 டிவைட் பை 10. இது கட் பண்ணியாச்சு. அவள் எவ்வளோ கிடைக்குது? 36 கிடைக்குது. எக்ஸாக்டாக 36 கிடைக்குது. அப்போ ஈக்குவல் டு அதுக்கு கிரேட்டர் தன் வேல்யூ. அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய D3யோட கண்டென்ட். அப்போ D3யோட கண்டென்ட்ங்கும் போது இதுதான் எல்லாமே CF இதுதான், F இதுதான், L இதுதான், Hம் 10 தான். பட் ஃபார்முலா மட்டும் என்ன கிடைக்கும்? D3னால ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துங்க. D3யோட ஃபார்முலா L + 3n/10 மைனஸ் CF டிவைட் பை F இன்ட்டு H. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ என்னாச்சு? L + 3n/10 வந்து எவ்வளவு? 36 மைனஸ் CF எவ்வளவு? 15 டிவைட் பை F எவ்வளவு? 21 இன்ட்டு H எவ்வளவு? 10. சரியாம்மா? அப்போ இது எல்லோட வேல்யூ எவ்வளவு? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இதுதான். எல்லுன்னா 40. இது எல் வந்து 40. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போடுவீங்க? 40ன்னு போட்டுருவீங்க. அப்போ இந்த கால்குலேஷன் எவ்வளோ கிடைக்கும்? அப்போ D3யோட வேல்யூ, அப்போ D3 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நியர்பை Q1க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ சொல்லுங்கள், இது எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்கன்னு. D3யோட வேல்யூ 40 ப்ளஸ் இந்த கால்குலேஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொன்னீங்கன்னா அதனால நம்மளுடைய ஆன்சர். அப்போ D3யோட வேல்யூ என்னமா வருது? சொல்லுமா. அதாவது 3n/10 3n/10 36 எக்ஸாக்டாக வரணும்னா நம்ம அதே காலத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அதே ரோவை அப்படியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆமாம், 36 தானே போட்டுக்கிறேன். 36 கரெக்டாக 15 வருதா? 50. இது T3 டக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் P15 கேட்குறாங்க. P15 எப்படி போடுங்க? இதனோட ஃபார்முலா IN டிவைட் பை 100. அப்போ ஐயோட வேல்யூ 15. அப்போ என்னாச்சு? 15 × 120 டிவைட் பை 100. இதனோட கால்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு? மேபி இதுவும் கேன்சல் ஆயிரும். 5னா இது 3, இது 2, இதையும் கட் பண்ணால் 6, 18 மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறா? P15 இதான் ஃபார்முலா. ஐக்கு பதிலாக 15, என்னுக்கு பதிலாக 120 போட்டால் 18 வருதான் பாடுறாங்கன்னு. அப்போ 18னா இங்கே போய் பார்க்கணும் டேபிளில். 18 எங்கே இருப்பாங்க? எகெயின் இதுலேயே டேபிள் தான் வருது. 18 வருது, P15 டேபிள் தான். அப்போ என்ன போடணுமோ நம்ம இதுக்கு பதிலாக 18 போடுவோம், 15 போடுவோம், அவ்வளோதான். அப்போ இந்த கால்குலேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல
இதே கால்குலேஷன் என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன ஆகும், இது வந்து 18, இது வந்து 15. அப்போ இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. கரெக்டுங்களா? இது மட்டும் 18 மாறுது. அப்போ இது நமக்கு 18 மட்டும் மாறினா P15 கிடச்சிடும். சொல்கிறேன் P15ஓட வேல்யூ எவ்வளோ வரும் சொல்லுங்க. P15ஓட ஃபார்முலா L + 15N divided by 100 minus EF divided by F into H. இதை போட்டிங்கன்னா இதை ஒர்க் முடிஞ்சிருக்காங்க. அப்போ L எவ்வளவு, அதே இன்டர்வல் தான். ஏன்னா 18ட்டாங்க, 18 அது 36, இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ என்னது, CF வேல்யூ அதே தான், F வேல்யூ அதே தான், L வேல்யூ அதே தான், அப்புறம் என்ன H வேல்யூ அதே தான். அதாவது 3n by, அதாவது இங்கே வந்து என்னது 15n by 100 வேல்யூ மட்டும் பார்க்குறோம், அது வந்து 18 ஆகுது. அப்போ 18 மட்டும் அது சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ ப்ரீவியஸ் கால்குலேஷனுக்கு 18 மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க 36 பதிலாக என்ன ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்கன்னு. L வந்து 40, L வந்து 14 ஆயிடுச்சு. அப்போ P15ஓட வேல்யூ என்ன பண்ணுறோம், போட முடியுதாங்கண்ணா? சதா புரியலன்னு கேட்டுங்க, ஜஸ்ட் ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுறோம். 18 minus 15 divided by 21. இந்த கால்குலேஷன்ல இங்க வந்து 40 தான் இருக்குது, இது வந்து 40 தான் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஆமா, h வந்து எல்லாத்துக்குமே 10 தானுங்க. 41.45. இது வந்து P15. ஸோ ஒரு அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே முடிஞ்சது. மெஷர் ஆஃப் டென்சேஷன் சொன்னாங்களே, அந்த பார்ட் எல்லாமே முடிஞ்சது. இங்கே வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். நான் வந்து P15 போட்டுக்கிறேன், P25, இங்கே T3 போட்டு இங்கே T5 போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே முடிஞ்சது. ஸோ மற்றபடி இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வந்தால் போதும். இது எல்லாமே ஃபார்முலா தான். சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ராப்ளம் கூட ஒரே ஒரு கொஸ்டின் வச்சுட்டு 100 ஃபார்முலா கூட இது அப்ளை பண்ணி கொண்டு வர முடியும். சரிடா கண்ணு? இப்போ நான் QT மட்டும் போடுறேன். QTயோட ஃபார்முலா குவார்டர் டிவிஷன். குவார்டர் டிவிஷன் Q1 Q3 கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ குவார்டர் டிவிஷனோட ஃபார்முலா என்ன? QTயோட ஃபார்முலா Q3 மைனஸ் Q1 நினைக்கிறேன். எது பெரிய வேல்யூன்னு தெரியல, எது பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ. அப்போ Q3 Q1 ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கிறோம். Q3யோட வேல்யூன்னு 47.14, இது வந்து 63.43 டிவைட் பை 2 நினைக்கிறேன். டிவைட் பை 2 அப்போ என்னது 63.43 மைனஸ் 47.14 டிவைட் பை 2. அப்போ இதனோட ஆன்சர் என்னமா கண்ணு? இதான் வந்து குவார்டர் டிவிஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. இதனோட வேல்யூ போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒர்க்கு தான் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சொல்கிறேங்கண்ணா 63.43 மைனஸ் 47.14. சரி, இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன் Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 பிளஸ் Q1. அப்போ என்னன்னா 63.43 மைனஸ் 47.14 டிவைடட் பை 63.43 பிளஸ் 47.13. இது போட்டால் தான் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவிஷன். சரி, எவ்வளோ ஒரு சொல்கிறாங்கண்ணா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோன்னு ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்னன்னு பார்த்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம்னா இதாங்க வந்து குவார்டர் டிவிஷன். போட்டிங் நடக்குன்னு மைனஸ் பண்ணிட்டு 63.47 13 ரெண்டுமே 13 தான். 13 13 இல்ல 14 அது 147 517 0.147. இன்னொரு சொல்லுமா, இன்னொரு சொல்லு. பாயிண்டா? 0.147.
147. 147. ஓகே கண்ணு. இதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெரிவேஷன். ஸோ இது மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 20-30 ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த 20-30 ப்ராப்ளமே நம்ம வந்து 17 தான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மாடலில் ஒரு கொஸ்டின் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரே கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் கண்ணு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் மாடல் மேக்ஸிமம் இருக்குது இவ்வளோ தான். ஸோ இந்த ப்ராப்ளம் போடலாமா இதோட முடிச்சிடலாமா?